கோயம்புத்தூர் மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார், கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். கோயம்புத்தூர் லவ் பண்றீங்களா? கோயம்புத்தூர் நிறைய பொண்ணுகள் லவ் பண்றீங்களா? கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் லவ் பண்றீங்க. சரி, அதெல்லாம் லவ் பண்ண ரைட்டு. சாப்பாட்டுக்கு துட்டு பூவாவுக்கு என்ன பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் லவ் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும். என்ன முட்டாத்தரா பேசுறான் முட்டா பையா. அவர் என்ன கேட்காரு, என்ன வேலை பார்க்கீங்க, சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? ப்ரோட ஏதாவது சொல்லலாம், விளாகிங் பண்றேன், வீடியோ எடுக்கிறேன், ப்ரொமோஷன் பண்றேன், எதாவது சொல்லு. அதை விட்டுட்டு லவ் பண்ண எப்படி காசு வரும்? என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல. கிறுக்கனா இருக்காமல இருக்கு. கோயம்புத்தூர் லவ் பண்ணாலும் நிறைய காசு கிடைக்குமா? ஆமா. பரவாயில்லையே. அப்ப எவனும் வேலைக்கு கோயம்புத்தூர்ல எவனும் வேலைக்கு போறது இல்ல. யாரும் கோயம்புத்தூர் நிறைய பேர் லவ் பண்றாங்க. வெளியூர் ஆளுகளை வச்சுதான் செய்யறோம். கோயம்புத்தூர்ல எவனும் வேலைக்கு போறதுல பஸ் ஸ்டாண்டா இன் பண்ணிட்டு ஷூ போட்டு நிக்கிறேன். ஆச்சா, இது எப்படி நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னா அப்ப நீ சும்மா இருக்கேன்னு அர்த்தம். நீ சும்மா இருக்குன்னு அர்த்தம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை புழக்கப்பட்டார்.